வீட்டிலும் தேவாலயத்திலும் கற்றலை மேம்படுத்துவதற்கான யோசனைகள். நாங்கள் தொடங்கும்போது வீட்டிலும் தேவாலயத்திலும் சுவிசேஷ கற்றலை மேம்படுத்த சில எளிய யோசனைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதிக அழுத்தம் அல்லது அதிக திட்டங்களைச் சேர்ப்பது குறிக்கோள் அல்ல, ஆனால் நமது அன்றாட வாழ்க்கையில் ஆவியானவரை அழைப்பது. இதயங்கள் மென்மையாகி சாட்சியங்கள் வளர்கின்றன. அதை ஆதரிக்கவும் பலப்படுத்தவும் திருச்சபை இங்கே உள்ளது. கர்த்தர் ஏற்கனவே நம் கைகளில் வைத்துள்ள கருவிகளைப் பயன்படுத்தி எந்தவொரு குடும்பமும் எந்த சூழ்நிலையிலும் அதிக ஆவி நிறைந்த வீட்டைக் கட்டுவதற்கான நடைமுறை வழிகளைப் பற்றி இன்றிரவு பேசுவோம். கற்றலுக்கான கர்த்தருடைய முறை. 2018ஆம் ஆண்டில் ஜனாதிபதி ரசல் எம். நெல்சன் நம் நாளுக்கான கர்த்தரின் முறை வீட்டை மையமாகக் கொண்ட தேவாலயத்தின் ஆதரவுடன் சுவிசேஷ கற்றல் என்று கற்பித்தார். அதாவது திருவிருந்து கூட்டம், வகுப்புகள் மற்றும் செயல்பாடுகள், வாழ்க்கை அறை, சமையலறை மற்றும் காரில் என்ன நடக்கிறது என்பதை ஆதரிப்பதற்காக அதை மாற்றுவது அல்ல. இந்த முறையை நாம் புரிந்து கொள்ளும்போது ஞாயிற்றுக்கிழமை நமது ஒரே ஆவிக்குரிய நிரப்பமாக இருக்கும் வரை காத்திருப்பதை நிறுத்துகிறோம். அதற்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமை வாரம் முழுவதும் என்ன நடக்க வேண்டும் என்பதை நோக்கி நம்மை சுட்டிக்காட்ட அனுமதிக்கிறோம். தீர்க்கதரிசியின் அறிவுரையை நாம் பின்பற்றும்போது ஆவியானவர் சாதாரண அன்றாட தருணங்களை கிறிஸ்துவை கற்றுக்கொள்வதற்கான சக்தி வாய்ந்த வாய்ப்புகளாக மாற்ற முடியும். பெற்றோரின் பாத்திரங்கள். கர்த்தருடைய திட்டத்தில் பெற்றோருக்கு ஒரு புனிதமான, ஈடு செய்ய முடியாத பங்கு உள்ளது. எந்த தலைவரும் எந்த திட்டமும் எந்த ஆசிரியரும் அமைதியாக சுவிசேஷத்தை கற்பித்து வாழும் அன்பான பெற்றோரின் இடத்தை முழுமையாக எடுக்க முடியாது. பெரும்பாலும் இது வித்தியாசத்தை ஏற்படுத்தும் ஒரு நீண்ட பாடம் அல்ல, ஆனால் படுக்கை நேரத்தில் ஒரு குறுகிய உரையாடல், ஒரு கடினமான நாளுக்குப் பிறகு ஒரு கட்டிப்பிடிப்பு அல்லது குடும்ப பிரார்த்தனையின் போது ஒரு எளிய சாட்சியம். பெற்றோர் போதுமானதாக உணரவில்லை அல்லது அதிகமாக உணர்ந்தாலும் கர்த்தர் அவர்களின் முயற்சிகளை மகிமைப்படுத்துகிறார். பெற்றோர்கள் முதல் மற்றும் மிக முக்கியமான ஆசிரியர்கள் என்பதை நாம் நினைவில் வைத்திருப்பதால் அவர்களை வலுப்படுத்தவும் ஆதரிக்கவும் சிறிய வழிகளைத் தேடலாம். ஆவியானவரை அழைக்கிறது. ஒவ்வொரு பாடத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஆவியானவர் உண்மையான போதகர். செயல்கள் அல்லது பொருட்களைப் பற்றி நாம் கவலைப்படுவதற்கு முன்பு பரிசுத்த ஆவியானவரை அழைப்பதன் மூலம் நாம் தொடங்கலாம். இது ஒன்றாக ஒரு குறுகிய பிரார்த்தனை போல தோன்றலாம். எங்கள் குரலின் தொனியை மென்மையாக்குகிறது, பின்னணி சத்தத்தை அணைக்கிறது அல்லது நம் இதயங்களை அமைதிப்படுத்த இடைநிறுத்துகிறது. ஒரு அமைதியான இடம் சரியானதாகவோ அல்லது அமைதியாகவோ இருக்க வேண்டியதில்லை, அது வேண்டுமென்றே இருக்க வேண்டும். அவருடைய ஆவியானவர் இருப்பதை நாம் உண்மையிலேயே விரும்புகிறோம் என்று கர்த்தருக்கு காட்டும்போது அவர் ஒரு சுருக்கமான வேதவசனம், ஒரு பாடல் அல்லது ஒரு எளிய கதையை ஆழமான மற்றும் நீடித்த ஆன்மீகமாக மாற்ற முடியும். ஒவ்வொரு பாடத்தையும் இரட்சகரைப் பற்றி மையப்படுத்துங்கள். ஒவ்வொரு வசனமும், ஒவ்வொரு கதை, ஒவ்வொரு கொள்கையும் இறுதியில் இயேசு கிறிஸ்துவை சுட்டிக்காட்டுகிறது. நாம் கற்பிக்கும்போது நாம் படிப்பது அவருடன் எவ்வாறு இணைக்கிறது என்பதை பார்க்க குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் உதவ முடியும். அவரது வாழ்க்கை, அவரது பாவ நிவர்த்தி, அவரது உதாரணம் மற்றும் அவரது வாக்குறுதிகள். என்ன நடந்தது என்று வெறுமனே கேட்பதற்கு பதிலாக இது இரட்சகரைப் பற்றி நமக்கு என்ன கற்பிக்கிறது மற்றும் இது அவரிடம் நெருங்கி வர நமக்கு எவ்வாறு உதவுகிறது என்று கேட்கலாம். விசுவாசம், மனந்திரும்புதல், உடன்படிக்கைகள் மற்றும் சேவை பற்றி நாம் பேசும்போது நாம் கிறிஸ்துவிடம் மையமாக திரும்புகிறோம். அவர் கவனம் செலுத்தும்போது எளிய பாடங்கள் கூட இதயங்களை ஆழமாக தொட்டு வாழ்க்கையை மாற்றும். அதை எளிமையாக வைத்திருங்கள். சில நேரங்களில் ஒரு நல்ல சுவிசேஷ பாடத்திற்கு நிறைய தயாரிப்பு, கையேடுகள் அல்லது செயல்பாடுகள் தேவை என்று நாம் உணர்கிறோம். உண்மையில் கர்த்தர் பெரும்பாலும் மிகவும் எளிமையான விஷயங்களின் மூலம் செயல்படுகிறார். வேதத்தின் ஒரு வசனம், ஒரு தனிப்பட்ட கதை மற்றும் ஒரு நேர்மையான சாட்சி ஆகியவை ஒரு விரிவான திட்டத்தை விட ஆவியானவரை அதிகம் அழைக்க முடியும். நாம் எங்கள் குடும்பங்களை ஈர்க்க வேண்டிய அவசியமில்லை, நாம் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். எளிமையான ஒன்று நன்றாக நடக்கும்போது நாம் அதை உருவாக்க முடியும். திட்டங்கள் வீழ்ச்சியடையும் போது இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு குறுகிய
இதயபூர்வமான சாட்சியை நாம் இன்னும் விட்டுச் செல்லலாம். அன்புடனும் விசுவாசத்துடனும் வழங்கப்படும் எளிய, நேர்மையான முயற்சிகளை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். அன்றாட தருணங்களை பயன்படுத்தவும். சில சிறந்த கற்பித்தல் தருணங்கள் திட்டமிடப்படவில்லை, அவை நிஜ வாழ்க்கையின் நடுவில் தோன்றும். ஒரு குழந்தை பயப்படும்போது நெபியின் தைரியத்தை நினைவுகூர அது ஒரு வாய்ப்பு. பதற்றம் அல்லது புண்பட்ட உணர்வுகள் இருக்கும்போது மன்னிப்பின் இரட்சகரின் உதாரணத்தைப் பற்றி நாம் பேசலாம். அண்டை வீட்டாருக்கு சேவை செய்யும்போது நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்பதை நம் குடும்பத்திற்கு நினைவூட்டலாம். காரில் சமைக்கும் போது அல்லது வேலைகளின் போது சுருக்கமான கருத்துக்கள் அன்றாட வாழ்க்கையை மெதுவாக சுவிசேஷத்துடன் இணைக்கும். நாம் இதை தொடர்ந்து செய்யும்போது சுவிசேஷம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தலைப்பு மட்டுமல்ல, இது ஒரு அன்றாட வாழ்க்கை முறை என்பதை குழந்தைகள் பார்க்கத் தொடங்குகிறார்கள். பதிவுகளை பதிவு செய்து பகிரவும். நாம் ஆவிக்குரிய பதிவுகளை எழுதும்போது கர்த்தர் நம்மை அதிகமாக நம்புகிறார். குடும்ப அங்கத்தினர்கள் தாங்கள் என்ன நினைக்கிறார்கள் மற்றும் கற்றுக்கொள்கிறார்கள் என்பதை எளிமையான, இயல்பான வழிகளில் பதிவு செய்ய நாம் ஊக்குவிக்கலாம். ஒரு சிறிய நோட்புக், தொலைபேசியில் ஒரு குறிப்பு அல்லது ஒரு குடும்ப வெள்ளை பலகையில் ஒரு செய்தி. இவை நீளமாகவோ அல்லது சரியானதாகவோ இருக்க வேண்டிய அவசியமில்லை. நாங்கள் ஜெபித்தபோது நான் சமாதானத்தை உணர்ந்தேன் போன்ற ஒரு வாக்கியம் கூட சக்தி வாய்ந்தது. பின்னர் குடும்ப உறுப்பினர்களை அவர்களின் குறிப்புகளிலிருந்து ஏதாவது பகிர்ந்து கொள்ள அழைக்கலாம். நாம் பதிவு செய்து பகிர்ந்து கொள்ளும்போது ஆவியானவர் எவ்வளவு அடிக்கடி பேசுகிறார் என்பதை நாம் அங்கீகரிக்கிறோம், மேலும் சாட்சியங்கள் அமைதியாக ஆனால் காலப்போக்கில் சீராக வளர்கின்றன. யூஸ் ரிசோர்சஸ் வீட்டை மையமாகக் கொண்ட கற்றலை ஆதரிக்க கர்த்தர் நமக்கு பல கருவிகளை வழங்கியுள்ளார். வாருங்கள், என்னை பின்தொடரவும். கையேடுகள், நற்செய்தி நூலக பயன்பாடு, இரட்சகரின் வழியில் கற்பித்தல் மற்றும் தேவாலய வீடியோக்கள் மற்றும் கலை அனைத்தும் நமக்கு உதவும். நாம் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்த வேண்டியதில்லை. எங்கள் குடும்பத்தின் பருவம் மற்றும் நேரத்துக்கு ஏற்ற 1 அல்லது 2 ஆதாரங்களை தேர்வு செய்க. ஒருவேளை அது ஒரு குறுகிய வீடியோவை காண்பிப்பது, ஒரு பத்தியை படிப்பது அல்லது ஒரு விவாதத்தை தொடங்க ஒரு படத்தை பயன்படுத்துகிறது. இந்த வளங்களை நமது தேவைகளுக்கு ஏற்ப நாம் ஜெபத்துடன் தேர்ந்தெடுத்து மாற்றியமைக்கும்போது அவர்கள் வீட்டுப்பாடம் போல உணர்வதை நிறுத்தி ஒரு ஆசீர்வாதம் மற்றும் ஆதரவைப் போல உணரத் தொடங்குகிறார்கள். இசை மற்றும் படைப்பாற்றல் மூலம் கற்றல். பரிசுத்த இசை ஆவியானவரை ஒரு தனித்துவமான மற்றும் சக்தி வாய்ந்த வழியில் அழைக்கிறது. குடும்ப படிப்புக்கு முன்போ பின்னரோ இசைக்கப்படும் ஒரு எளிய பாடல் அல்லது முதன்மை பாடல் இதயங்களை மென்மையாக்கக்கூடும், முக்கியமாக கவனக்குறைவு குறைவாக இருக்கும்போது. படைப்பாற்றல் சுவிசேஷத்தை ஆழமாக மூழ்கடிக்க உதவுகிறது. பிள்ளைகள் தாங்கள் கற்றுக்கொண்டவற்றைப் பற்றி ஒரு படத்தை வரையலாம், ஒரு வேதக் கதையை நடிக்கலாம் அல்லது ஒரு சிறிய வசனத்தை ஒன்றாக மனப்பாடம் செய்யலாம். இளைஞர்கள் அர்த்தமுள்ள பாடல்களின் பிளேலிஸ்டை உருவாக்கலாம். இந்த நடவடிக்கைகள் மக்களை பிஸியாக வைத்திருப்பது மட்டுமல்ல, அவை உண்மைகளை மனதில் இருந்து இதயத்திற்கு நகர்த்த உதவுகின்றன. ஆவியானவர் பெரும்பாலும் இசை, கலை மற்றும் எளிய படைப்பு முயற்சிகள் மூலம் மென்மையாக பேசுகிறார். நெகிழ்வான மற்றும் பொறுமையாக இருங்கள். ஒவ்வொரு குடும்பமும் வித்தியாசமானது, வாழ்க்கையின் ஒவ்வொரு பருவமும் வித்தியாசமானது. கடந்த ஆண்டு வேலை செய்தது இப்போது வேலை செய்யாமல் போகலாம், அது பரவாயில்லை. கண்டிப்பான அட்டவணைகள் அல்லது சரியான கட்டமைப்பை விட நிலைத்தன்மை மற்றும் காதல் மிக முக்கியமானது. நீண்ட, முறையான படிப்புக்கு உட்கார்ந்து சாத்தியமற்றதாக உணர்ந்தால், இரவு உணவிலோ காரிலோ அல்லது படுக்கைக்கு முன்பே குறுகிய எண்ணங்களை முயற்சி செய்யலாம். சில குழந்தைகள் ஒரு குழுவில் சிறப்பாக கற்றுக்கொள்கிறார்கள், மற்றவர்கள் ஒருவருக்கொருவர் உரையாடல்களில் அதிகம் திறக்கிறார்கள். நாம் நெகிழ்வானவர்களாகவும் பொறுமையாகவும் சரிசெய்ய தயாராகவும் இருக்கும்போது நமது தனித்துவமான குடும்ப நிலைமையை ஆசீர்வதிக்கும் வடிவங்களுக்கு கர்த்தர் நம்மை வழிநடத்த முடியும். பொதுவான சவால்களை சமாளித்தல். நாம் அனைவரும் உண்மையான தடைகளை எதிர்கொள்கிறோம். எல்லோரும் சோர்வாக இருக்கும்போது நன்றியுணர்வின் எளிய வெளிப்பாட்டுடன் அல்லது இருதயங்களை உயர்த்த ஒரு பாடலுடன் நாம் முடிக்கலாம். தொழில்நுட்ப கவனிச்சிதழ்களுக்கு சில நிமிடங்களுக்கு ஒரு தெளிவான குடும்ப விதியை அமைக்கலாம், சாதனங்களை கீழே வைக்கலாம்,
வேதவசனங்கள் திறக்கப்படுகின்றன. யாராவது ஆர்வமற்றதாக தோன்றினால், விதிகளை விட தைரியம் மற்றும் கருணையின் ஊக்கமளிக்கும் கதைகளில் கவனம் செலுத்தலாம். பிஸியான வேலைப்பாடுகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை 10 நிமிடங்கள் அல்லது ஜெபத்திற்கு முன் சில வசனங்கள் போன்ற ஒரு சிறிய யதார்த்தமான இலக்கை நாம் நிர்ணயிக்கலாம். கர்த்தர் நமது சூழ்நிலைகளை புரிந்து கொள்கிறார். அது சிறியதாக உணர்ந்தாலும் நேர்மையான, நிலையான முயற்சியை ஆசீர்வதிப்பார். திருச்சபையின் ஆதரவு. இதை தனியாக செய்யும்படி நாங்கள் கேட்கப்படவில்லை. வீட்டில் சுவிசேஷ கற்றலை வலுப்படுத்த திருச்சபை பல ஆதரவுகளை வழங்குகிறது. முதன்மை குழந்தைகளுக்கு வளங்களையும் அனுபவங்களையும் வழங்குகிறது. இளைஞர் திட்டங்கள் சேவை செய்யவும், இலக்குகளை நிர்ணயிக்கவும், வேதங்களை படிக்கவும் வாய்ப்புகளை வழங்குகின்றன. ஆசிரியர் கவுன்சில் கூட்டங்கள் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் யோசனைகளையும் ஊக்கத்தையும் பகிர்ந்து கொள்ள உதவும். தலைவர்களும் ஆசிரியர்களும் குடும்பங்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும், அவர்களை மாற்றுவதற்கு அல்ல. இந்த ஆதரவுகளை நாங்கள் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தும் போதும், ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளும் போதும், வீட்டிற்கும் தேவாலயத்திற்கும் இடையே ஒரு வலுவான கூட்டாண்மையை உருவாக்குகிறோம். இது குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் நேசிக்கப்படுகிறார்கள், சேர்க்கப்படுகிறார்கள் மற்றும் ஆன்மீக ரீதியாக வளர்க்கப்படுகிறார்கள். வாக்குறுதி. சுவிசேஷத்தை வீட்டில் கற்பிக்கிறவர்களுக்கும் வாழ்பவர்களுக்கும் கர்த்தர் சக்தி வாய்ந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நாம் நம்முடைய அபூரண இயன்றதை செய்யும்போது ஆவியானவர் நம் வீடுகளில் அதிக அளவில் வாசமாடுவார். இன்னும் சவால்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். நமது அன்றாட முடிவுகளுக்கு பரிசுத்த ஆவியானவரை அழைக்கும்போது தனிப்பட்ட வெளிப்பாடு மிகவும் பொதுவானதாகிவிடும். குழந்தைகளும் இளைஞர்களும் தங்கள் சொந்த சாட்சியங்களை முன்கூட்டியே மற்றும் வலுவாக வளர்க்கத் தொடங்குவார்கள். இந்த ஆசீர்வாதங்கள் படிப்படியாக வரலாம், ஆனால் அவை உண்மையானவை. இரட்சகர் தாமே இந்த வாக்குத்தத்தங்களுக்கு பின்னால் நிற்கிறார், ஏனெனில் நாம் நம் வீடுகளை அவரில் மையப்படுத்த முயற்சிக்கிறோம். அடைப்பு. நாங்கள் மூடும்போது ஆவியானவரின் அதிகமானவர்களை நம் வீடுகளுக்கு அழைக்க இந்த வாரம் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிய மாற்றத்தை தேர்ந்தெடுக்க நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறேன். இது ஒரு குறுகிய குடும்ப பிரார்த்தனை. 1 வாருங்கள், என்னை பின்தொடரவும். வசனம். படுக்கைக்கு முன் ஒரு பாடல் அல்லது சாப்பாட்டு மேசையில் ஒரு கனிவான தொனியாக இருக்கலாம். நாம் இருக்கும் இடத்தில் கர்த்தர் நம்மை சந்தித்து நாம் வழங்குவதை மகிமைப்படுத்துவார். நாம் தீர்க்கதரிசியை பின்பற்றி நமது வீடுகளை அதிக வீட்டை மையமாகவும் சபை ஆதரவுடனும் ஆக்கும்போது இரட்சகரின் பிரசன்னத்தை அடிக்கடி உணருவோம். நமது குடும்பங்களில் அவருடைய கரத்தைக் காண்போம் என்று நான் சாட்சியளிக்கிறேன்.